நானும் இன்னைக்கு தான் பண்ணேன். கடந்த 1 வாரமா கொஞ்சம் பெர்சனல் ஒர்க் ஆயிருச்சு. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. இது வந்து இன்டியூஸ்மென்ட்ன்னு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். மேல அந்த அந்த ஓகே. இது ஒரு ஒரு சின்ன மூவ்மெண்ட் மாரி இருந்துச்சு. ஓகே ப்ரோ. அது ஸ்டில் கன்சிடர்ட் இன்டியூஸ்மென்ட்டா? ஸ்ட்ரெய்ட்டா கீழ விழுகாம ஒரு ஓகே ப்ரோ. இது மார்க்கிங்ல வந்து பிஓஎஸ் இதெல்லாம் மார்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது பிஓஎஸ் அப்படின்றப்போ இது சோர்ஸ்ன்னு எடுக்கிறீங்க. ஆமா. அப்போ இது சோர்ஸா இருக்கும்போது இது இன்டியூஸ்மென்ட், இது சப்ளை. கரெக்ட் தான் ப்ரோ. இது ஓகே, இன்டியூஸ்மென்ட் தான். இதுவும் இன்டியூஸ்மென்ட் ஓகே, தான். ஓகே. இது இது ஃபிளிப்ன்னு ஃபிளிப். கன்சிடர் பண்ணலாமா? இது டிமாண்ட். ஓகே. அப்போ ஆ, ஆ. இது ஃபிளிப். இது எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. கோல்டு 4 ஹவர். இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதா இது? ஆமா. இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இங்க தான் வந்து நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே, 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 ஓகே. கரெக்ட். நான் இன்னைக்கு அதிலேயே இப்போ 15 மினிட்ஸ்ல போயிட்டு, ம். இந்த அந்த 2 ஃபிளிப் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 இதுமே கரெக்ட்டான்னு பாருங்க. அப்புறம் இந்த இன்டியூஸ்மென்ட்டும் கரெக்ட்டான்னு பாருங்க. ஃபிளிப்புக்கு இன்டியூஸ்மென்ட் வேணாம். ஓகே, ஓகே, ஓகே. இன்டியூஸ்மென்ட் கரெக்ட் தான். ஓகே, ஓகே. ஹைய பிரேக் பண்ணி, லோவ பிரேக் பண்ணி, ஆ, 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 அப்போ ஆ. இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்றது என்ன ம். நடக்குது? எல்லாரையும் உள்ள வர வச்சு லாஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஹை ஓகே, ஓகே, ஹிட்டு, லோ ஹிட்டு, ஓகே. எகைன் ஹை ம், ம், ஹிட்டு, அப்புறம் ம். மேல போயிட்டு ஹை எல்லாம் ஹிட் ஆயிட்டு இப்போ மேல போயிட்டு இருக்கான். ம், 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 இது ம். வந்து 15 மினிட்ஸ். இது ஒர்க் ஆகாது ப்ரோ. இது ஒருத்தர் ஓ! போட்டிருந்தாரு. ஓகே. பார்த்தேன் நானு. ஆனா ஹீரோயிஸ்ட் ஃபிளிப் குடுத்துச்சு எடுத்தீங்களா? நம்ம லாஸ்ட் டைம் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் ஆ. ஒரு ஃபிளிப் அந்த ஸ்டாப் லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கு. ஓகே, 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 இதுல ஓகே, ஃபிளிப் ஓகே. எது ப்ரோ? அந்த டிமாண்ட பிரேக் பண்ணிட்டு, அந்த அந்த பிரேக் பண்ணி கீழ வந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோஜி மாரி இருக்கிறது. ஆ ஆ, ஆ, இது ஆ. வந்து ஃபிளிப். ஓகே. அப்போ இதுல போயிட்டு டிமாண்ட்ன்றது கீழயே இருக்கு. இங்க இருக்கு. ம், ப்ரோ ம், ம், இதுல ம். லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் செக் பண்ணேன். பட் எனக்கு என்ட்ரி ஏதோ ட்ரிகர் ஆகல ப்ரோ இது. ஓகே ப்ரோ. இது வந்து ஃபிளிப். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போறோம். இதான சப்ளை? ஆமா. ம். இதே தான் நான் எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ஈவன் 1 மினிட் கூட நான் போனேன். பட் அதுல எனக்கு என்ட்ரி கிடைக்கல. கிடைக்காது. செட்டப் தான் பண்ணி கன்ஃபர்மேஷன். வச்சிருந்தேன். இதான் ப்ரோ ஆமா. என்ட்ரி. இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. அது இப்போ அதான் ப்ரோ உங்களுக்கு 2 அக்கவுண்ட் தரணும். அதுல எதுல நீங்க எடுக்குறீங்க அப்படின்றத பார்த்து இருக்கு. ஃபிளிப்ல ஏன்னா இது ஓகே நீங்க சொன்னீங்க ஃபிளிப்ல இருந்துகிட்டு டைரக்ட் என்ட்ரி போலான்ட்டு. ஃபிளிப்ப பார்த்தா இருந்தாலுமே என்ட்ரி அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுல ஒரு என்ட்ரி போடலாம். அப்படி இல்லைன்னா இதுல ஒரு என்ட்ரி போடலாம். ம். ஆ. ஸோ நான் இதுல 2மே மார்க் பண்ணி வச்சிருந்தேன் ஆக்சுவலா. பட் ஆ கீழ இருக்கிறது தான் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி குடுத்து வச்சிருந்தேன். பட் 1 மினிட் போனா கூட அது கன்ஃபர்மேஷன் எனக்கு ட்ரிகர் ஆகல. ஓகே, ஓகே. அது இப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ம். எடுத்தோன்னே போயிருவாங்க. ஸோ ஓகே. ஃபிளிப்ல இந்த மாரி தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்ஃபர்மேஷன் குடுக்காது. ம். நீங்க அது இப்போ உங்களுக்கு அந்த ட்ரெய்னிங்லலாம் நீங்க அத பண்ணிட்டே வரணும். ஓகே. இது ஒரு அக்கவுண்ட்ல பண்ணணும். டைரக்ட் என்ட்ரி ஒரு அக்கவுண்ட்ல பண்ணணும். கன்ஃபர்மேஷன் ஒரு அக்கவுண்ட்ல பண்ணணும். அப்ப நம்ம 2 அக்கவுண்ட்ட எடுத்து பார்க்கலாம். எது ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஓகே. அ அ கோல்டு பார்த்தோமா? ம். அதான் ப்ரோ. இது வந்து ஒர்க் ஆகுறது சான்ஸ் கம்மி ப்ரோ. ஏன்னா, நம்ம ஓகே. 15 மினிட்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? நான் இந்த டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். பை ஓகே. போணும்னா இதுல பை போலாம். ஆனா ம். வேண்டாம். நம்ம செல் மட்டும் எடுத்துக்கலாம். ம், 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 ம். எஸ்எல் வந்து கரெக்ட்டா வைக்கிறேனா? இல்ல தப்பா வைக்கிறேனா? ஆ அந்த ப்ரீவியஸ் லோவ விட கொஞ்சம் கீழ வைக்கணும். ம். ப்ரீவியஸ் லோவோட கொஞ்சம் கீழ வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஓகே. ஸோ கொஞ்சம் ஆ சேமா இருக்கிற மாரி இருக்கே. இது பரவால்ல ப்ரோ. ஓகே, ஓகே, ஓகே. தள்ளி தானே வச்சிருக்கேன். ஓகே, 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 ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இப்ப பிரேக் ஈவன் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். ஓகே, இது சேஃப் தான். ஓகே. ஆனா இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இது அ ரொம்ப சின்ன ட்ரேடு. ஓகே, ப்ரோ ஓகே. ஆக்சுவலா மார்க்கெட் ஓவராலா இதுல தானே இருக்கு. பேரிஷ். பேரிஷா தானே இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ 4 ஹவர் இருக்கு. ம். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? பிரேக் கரெக்ட். பண்ணதுக்கு ஃபிளிப் வந்து இதுதானே. ஆமா. ம். அப்போ அடுத்த டிமாண்ட் இங்க தான் இருக்கு. கரெக்ட்டா? ப்ரோ அதுக்கு முன்னாடியே இன்னொரு டிமாண்ட் இருக்குல்ல.
அந்த ஒரு இதுவா? அந்த அது இருங்க ப்ரோ. இப்போ ட்ரெண்ட்ல இருந்து வரலாம். இது சோச்சு. ஓகே. ஆமா. பிஓஎஸ். அப்ப இது சோச்சு. இது நான் லிக்விடிட்டின்னு போட்டிருக்கேன். ஓகே. இது ஏன் லிக்விடிட்டின்னு சொல்லுங்க. சப்ளை இருக்கு. இது எதுக்கு லிக்விடிட்டா போட்டிருக்கேன்? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்க. அதான் ப்ரோ. இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா? இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மென்ட் இல்ல கீழ. ம், 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 ம். ஸோ இதை வந்து ஓவரால் ஹையவே நமக்கு இதாக எடுத்துப்பான், லிக்விடிட்டியாக எடுத்துப்பான். ஓகே. ஸோ இது லைவ்லேயே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆக்சுவலாக வீடியோ போடும்போது இந்த ஹையை அதாவது இந்த ஹையை எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஹையை எடுத்தான். ம், 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 அகைன் ம். லோவை எடுப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி லோவை எடுத்தான். இங்கே ம், ம், சம்வேர் இந்த சப்ளைலேருந்து சொல்லியிருந்தேன். இங்க இருந்து பிளான் பண்ணியா, ஆனால் வந்து மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். ம். அப்போ ஹைன்றது இதுதானே. ஆமா. ஹை எங்க போகுது, இங்க போயிட்டு இங்க பாடி க்ளோ, இங்க வந்து சோர்ஸ் நடக்குது. ம். அப்போ இங்க சோர்ஸ் நடந்தா லோன்றது இதுதானே. ஆமா. ஆமா. அப்போ மார்க்கெட் இந்த டிமாண்ட் ரெண்டுத்துக்கும் டிராவல் ஆகணுமா, வரணுமா, மிட்டிகேட் பண்ணணுமா? ஓகே, 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 ஓகே. ஓகேங்களா? இங்க வந்து மிட்டிகேட் பண்ணணும் இந்த டிமாண்டை. அதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கான். இதுல இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம். இதெல்லாம் யூஸ் ஓகே. ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. அப்படி யூஸ் ஆனாலும் இப்போ இந்த டிமாண்ட் இருக்கு, ம். யூஸ் ஆனாலும் இப்படி போயிட்டு எகைன் கீழே வருவான். கீழ வரும். ஓகே. அப்போ இங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஓகே, ஓகே. அதனால தான் இந்த ஃபிளிப்ல வந்து நான் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஃபிளிப்ல ஓகே. என்ட்ரி போயிட்டு ம். நம்ம இந்த லோல கூட எக்ஸிட் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே கொடுத்ததுக்கு எப்படி இருந்தாலும் 1 மாசம் ஆனாலும் இங்க கீழே போயிடுவான் இங்க, அதுக்காக ஓகே. கொடுத்துருந்தேன். ஓகே, ஓகே. உங்களுக்கு எந்தெந்த ப்ராஃபிட் ஓகேவோ அதை வந்து நீங்களே வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே யூஸ் ப்ரோ. பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லோலாம் கூட வேணாம், இதுல இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இந்த சப்ளை போறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அந்த 15 மினிட் ரீஃபைனல்மெண்ட்ல எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ்ல இருக்க ஹையோட கொஞ்சம் மேல வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்போ Bro, நான் 5 minutes கன்ஃபர்மேஷன் போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஆமா, பெட்டர் தான், பெட்டர் தான் ப்ரோ. அது இல்லாமல் இது ஃபிளிப்பு ப்ரோ. ப்ரோ. ஃபிளிப்பு இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே. இந்த டிமாண்ட் வரைக்கும் வச்சா 1:19 வருது. இப்போ அவர் சொன்ன மாதிரி 5 மினிட்ல போறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ்ன்றது ரொம்ப பெரிய ஸ்பேஸா இருக்கு. அதாவது இந்த சப்ளைன்றது பெரிய ஸ்பேஸா இருக்குன்றப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. புரியுதுங்களா? இந்த ஸ்பேஸ்ன்றது இப்போ இங்க வரான், இங்க மிட்டிகேட் பண்ணோம்னா 5 மினிட்டுக்கு போறோம். அதுல கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. கீழே உடனே ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு மேலே போற மாதிரி இல்லை. அப்போ இதுல கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னா நம்ம என்ட்ரி இந்த மாதிரி ஆயிடும், இப்படி ஆயிடும். ஓகே. இங்க வைக்கிற மாதிரி. அப்போ நமக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்டு வரும். இந்த என்ட்ரியை பிடிக்கலாம். ஓகே ப்ரோ, புரியுது. அப்போ இங்க மேலே போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் வந்து சரி ஓகே, அவர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும்ன்ட்டு எது சொல்ல. நான் இந்த டிமாண்ட் வந்து நான் எடுத்திருந்தேன், ஆனா என்ட்ரி போல. ஓகே. என்ட்ரி வந்து சின்னதா இருக்கு. இது லாஸ்ட் கிளாஸ், நாளைக்கு வந்து பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு ஆமாம், நாளைக்கு உங்களுக்கு கிளாஸு, அதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு பெட்டர் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது யூரோ யூஎஸ்டி 4 ஹவர்ல வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டே நடக்காம கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டிமாண்டையும் பிரேக் பண்ணிட்டு கீழே போகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். சான்ஸ் இது ட்ரெண்டை பார்க்கலாம் இருங்க. இப்போ இது வந்து டிமாண்டு, ஓகேங்களா? இது டிமாண்டு. இந்த டிமாண்டில் பை போகலாமா? நான் லைவ்ல கூட சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் ஒரு பை வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதில் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி நானே சொன்ன ஒரு ரூலை நானே மறந்துட்டு ட்ரெண்டை தப்பாக எடுத்துட்டேன். லைவ்ல நான் எல்லாருக்கும் தப்பாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல பை போகலாமா? சரி, நானே சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஆக்சுவலாக எங்க ப்ரோ, எங்க கேட்டீங்க? சரி, நான் என்னோட சாட் பண்றேன். சாரி, இங்க ப்ரோ. எங்க
ஓகே. டே பிஃபோர் எஸ்டர்டே இந்த டிமாண்டில் பை சொல்லியிருந்தேன், ஆனால் பை போகலை. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறேன். சரிங்க ப்ரோ. ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து போட்டேன், பார்த்துருப்பீங்க. ஒரு வீக்லியோட சப்ளை, அதாவது போன லைவ்லேயே சொல்லியிருந்தேன், வீக்லியோட சப்ளைல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 4 hour ரீஃபைன்மெண்ட், சரி, வீக்லியோட டெய்லியோட ரீஃபைன்மெண்ட் உள்ளே இருக்குது. இது வந்து டெய்லி ரீஃபைன்மெண்ட். ஓகே. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன், மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் ஆகலை. இப்போ நான் எந்த டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்? எந்த டைம் ஃப்ரேம்ல கன்ஃபிகரேஷன் பார்க்கணுமா? இப்போ இது வீக்லியோட சப்ளை. இந்த ஓகே. வீக்லியோட சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன் டெய்லியா? டெய்லியில தான் பார்க்கணும். டெய்லியில் வந்து பார்க்கணும். இப்போ டெய்லி இங்கே சோர்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு மிட்டிகேட் ஆகும்போது மார்க்கெட் இங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? இங்கே சம்பர் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இங்கே மார்க்கெட் கீழே வரும்போது டெய்லியில் சோர்ஸ் கொடுத்தாதான் எனக்கு செல்லுக்கு வந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணானா என்னால் 4 hour சின்ன டைம் ஃப்ரேமுக்கு போய் செல் பண்ண முடியும். கரெக்டா? ஆனால் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாதனால டெய்லியில் தான் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டெய்லியில் சோர்ஸ் வந்து ஆகணும். அப்போது டெய்லியில் ஆகணும்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரணும். ஒன்று சோர்ஸ் ஆகணும், இல்லைனா டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் சப்ளைவை பிரேக் பண்ணணும். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வீக்லியோட சப்ளை வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ இந்த வீக்லி பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இதில் ஒரு இன்ட்ராடே தான் பண்ணணும். இதில் டிசிஷனல் தானே. ஸோ எனக்கு டெய்லியோட ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் நான் 4 hourல இன்ட்ராடே சூப்பராக பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாதனால இந்த டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப சின்னதாகவே இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு டிசிஷனல். ஓகேங்களா? இந்த டிசிஷனலுக்கு மார்க்கெட் வந்தான் 4 hourன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்தானா உள்ளே நீங்கள் 1 minute என்ட்ரானாலும் சரி, 15 minutes என்ட்ரானாலும் சரி, உங்களோட டிபி 15 minutes இருக்கணும், லோவில் இருக்கணும். இன்கேஸ் மேலே வந்துட்டானா ஹோல்டு பண்ணி லாங் விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போது நான் டிசிஷனல் வந்தால் இன்ட்ராடே வரணும். இங்கே என்ன பண்ணியிருக்கான், டிசிஷனல் சப்ளை, ஓவராலாக இந்த வீக்லி சப்ளைன்றது டிசிஷனல். அப்போது நான் இன்ட்ராடே பண்ணணும். வீக்லியோட சப்ளைக்கு இன்ட்ராடேன்றது 4 hour லோவில் நான் முடிச்சுக்கலாம் என்னோட இன்ட்ராடேவோட ரேஞ்சு. ஓகே. 4 hour சப்ளை, அதில் 15 minutes ஹை லோவில் நம்ம டிபி செட் பண்ணுறோம். 4 hour சப்ளைலேருந்து ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரும். ரீஃபைன்மெண்ட்டில் 1 minute 5 minute போகிறோம். அதில் 15 minutes ஹை அண்ட் லோஸில் நம்ம டிபி செட் பண்ணுறோம். இப்போ வீக்லியிலேருந்து வரோம். வீக்லியிலேருந்து 4 hourனுடைய சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, எங்கள் சைடில் இல்லை. ஓகே. வீக்லியிலேருந்து 4 hourனுடைய லோ அண்ட் ஹையில் டிபி செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. 4 hourக்கு 15 minutesல இன்ட்ராடே பண்ணும்போது 15 minutes ஹை அண்ட் லோவில் டிபி செட் பண்ணோம். இப்போ வீக்லியில் இருக்கனால 4 hour ஹை அண்ட் லோக்கில் நம்ம வந்து டிபி செட் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணால் 4 hourக்கு நான் போயிடலாம். ஆனால் மிட்டிகேட் பண்ணாதனால 4 hourக்கு போக முடியல. ஒரே ஒரு பிரேக் இங்கே தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்ட் வர வரைக்கும் இதோட லோவர், இப்போது மார்க்கெட் பிஓஎஸ் பண்ணுறான், மேலே போகிறான் டெய்லியில். அப்போ கீழே வரும்போது 4 hourல ஸ்ட்ரக்சராக தானே வரும் கீழே. இப்படியும் மார்க்கெட் இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணுறான், ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகலை. ஆனால் 4 hourல எப்படியும் கீழே வரணும் இந்த டிமாண்டுக்கு. அப்போ 4 hourல நம்ம சின்ன சின்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 hourக்கு ஷிஃப்ட் ஆன ஞாபகம் இருக்கா ப்ரோ? உங்களுக்கு சொன்னேன் இருந்தேன்னா வீடியோவில் கூட போட்டிருப்பேன், வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது 4 hourக்கு நான் வந்துட்டேன். 4 hourக்கு வந்துட்டு 2 பிஓஎஸ் சோர்ஸ் நடக்குது, ஃப்ளிப்பெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ளிப்பாக என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். என்ட்ரி எடுத்து டிபி அடிச்சுட்டான். அடித்த உடனே பாடி க்ளோஸ் பண்ணல, எகைன் ஒரு சப்ளை எடுத்துகிட்டு கீழே வருவான்ட்டு இங்கே ஒரு சின்ன சப்ளை ஒன்று கொடுத்தேன். அதுவும் என்ட்ரி எடுத்தான், கீழே வந்தான். அப்புறம் இது லிக்விடிட்டி ஜோன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா ப்ரோ? இது ஒரு லிக்விடிட்டி ஜோன். இதெல்லாம் ஹண்ட் பண்ணுவாங்க, இந்த சப்ளை இங்கே இருக்கக்கூடிய சப்ளை எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஹண்ட் பண்ணாங்க, இந்த சப்ளை எடுக்கல. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா,
இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தான், கீழே ஸ்வீப் பண்ணான், சோர்ச் பண்ணான். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு, எல்லாம் கிரைட்டீரியா கொடுத்துருக்கு, இன்டிஸ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு. இந்த டிமாண்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ 3 டிமாண்டில் பை போகலாமா வேணாமா ப்ரோ? ஒரு பெரிய ஒரு விஷயத்த இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் பை போகலாமா வேணாமா? இதில் ஆனா மேல இருக்கிறதுக்கு இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமும் பிரேக் ஆயிருக்கு டிமாண்டு. இதுவா? இல்ல அது மேல பிஓஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா அது ப்ரீமியம்ல இருக்கு இல்லைங்களா? ப்ரீமியம் இல்லை ப்ரோ. என்ன ரீசன் அப்படின்னா, டெய்லியில் தான் நம்ம இது பார்க்கணும். டெய்லியில் இருந்து 4 ஹவரில் செல் தான் பண்ணணுமே தவிர பை போகக்கூடாது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் இல்லாமல் ஒரு சோர்ஸை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம பிளான்றது டிமாண்ட் வர வரைக்கும் செல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பை கொடுத்துச்சுன்னா பை வந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த பை தான் இன்டிஸ்மெண்ட். ஸோ டிமாண்டுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் பண்ணி ஒரு சோர்ஸ் கொடுத்தா தான் வேலிடுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம போட்ட பிளானை நானே வந்து மறந்துட்டேன். இந்த டிமாண்டுக்கு வரவர்களும் தான் செல்லு. ஆனால் டிமாண்டுக்கு முன்னாடி ஒரு பை கொடுத்தேன்னா நான் டக்குன்னு பைக்கு போயிட்டேன். ஆனால் இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனே பண்ணலை. இன்கேஸ் இந்த விக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணியிருந்தா நான் போன டிமாண்டு கரெக்டு. அது ஃபெயிலியர் ஆனாலும் நான் போன டிமாண்டு கரெக்டு. ஆனால் இப்போ மார்க்கெட் கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பையே போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி பை வந்து போயிட்டேன். ஓகே, புரியுதா? அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுது. அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம தப்பான டைம் ஃப்ரேம்ல ப்ளே பண்ணி மிட்டிகேட் ஆகாம இருக்கிற பையை நம்ம எடுக்க கூடாது ஆக்சுவலா, அப்படி சொல்றீங்க? மிட்டிகேட் அதான் நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்துகிட்டு டிமாண்ட் ஜோனை மிட்டிகேட் பண்ணல இல்லையா? மிட்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் ப்ரோ. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனுக்கு முன்னாடி ஒரு சோர்ச் கொடுக்கும் ப்ரோ. இதுவே வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்படி எடுப்பான் அப்படின்ட்டு. இதே ஃபங்க்ஷன் தான் ஒரு ஸ்விங்கில் கொடுத்துருக்கான் இப்படி. அது நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது இன்டியூஸ்மெண்ட்டு, செஷன்ஸு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கொடுத்து ஒருத்தனை ஹண்ட் பண்ணுறான்னா அதுதான் இன்டியூஸ்மெண்ட். தூண்டி விட்டான் நம்மளை. இப்போது மார்க்கெட் கீழே வந்து இப்போ தான் மிட்டிகேட்டே பண்ணுறான். அது வரைக்கும் நம்ம பை எதுவுமே ட்ரை பண்ணியிருக்க கூடாது. செல் மட்டும் தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம 4 ஹவருக்கு வந்த ரீசனே ரீட்ரேஸ்மெண்ட்டில் சின்ன சின்ன ட்ரேட் பண்ணலான்னு தான் வந்தோம். இன்கேஸ் இது போய் இந்த விக்கில் தொட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் இது எடுத்தது கரெக்டு. ஓகேங்களா? இது அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்தது. ஸோ இப்போ 4 ஹவர் வந்ததுக்கு ரீசன் இன்ட்ராடேல மைனர் இந்த மூவ்மெண்ட்டை மட்டும் செல் பண்ணி கேப்சர் பண்ண. எப்படி அந்த டிமாண்டுக்கு வரும்? இந்த டிமாண்டுக்கு வர்ற வரையிலும் நம்ம உள்ள லோ டைம் ஃப்ரேம்ல செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்தேன். அந்த ஒரு யூடியூப் சேனல் நான் வேணா அந்த லிங்க் சென்ட் பண்றேன். இந்த வீடியோ நான் பார்த்து இந்த சோர்ஸ் நடந்த உடனே பிளான் போட்டு இங்க செல் பண்ணோம் 2 செல் பண்ணோம். அதுக்கு அடுத்து செல் கிடைக்கல. அப்புறம் இங்க சோர்ஸ் கொடுத்தோம்னா பைக்கு அப்படியே நான் இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். 1.5 மந்த்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். 1.5 மந்த் 1 மந்த் நானே வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஹிட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹிட் ஆனதுக்கு ரீசன், இவ்வளோ பெரிய ரீசன் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். நமக்கு தெரியாம இருந்தோம்னா நம்ம லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ உட்காந்து பார்க்கும்போது தப்பு வந்து நம்ம மேல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் டிமாண்டுக்கு வந்துட்டான். இப்போ ஒன்று சோர்ச் நடக்கணும், இல்லை டிமாண்டில் ரியாக்ட் பண்ணணும். வீக்லியோட டைம் ஃப்ரேம்ன்றது வந்து ஒரு இன்ட்ராடே வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? வீக்லியோட சப்ளைல இன்ட்ராடே பண்ண போகிறோம். ஸோ இப்போ சோர்ச் நடந்தால் என்ன பிளானு, இதில் ஒருவேளை கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன பிளான், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சோர்ச் நடந்தா செல்லு தான் ப்ரோ. அது சோர்ச் நடந்தா செல்லு கரெக்ட். ஆமா. ஸோ இதுல கொஞ்சம் சின்ன மூமெண்ட் இருந்துச்சுன்னா லைக் அந்த 15 மினிட்ஸ் ஹையோ அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் ஓகே ப்ரோ, இங்க பாருங்க. இல்ல அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்ட், அது ஹை எடுக்கும். இப்போ பிஓஎஸ் இருக்கு, டிமாண்ட் இருக்கு, ரீஃபண்ட்மெண்ட் இருக்கு. இப்போ மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தோ இல்லை எடுக்காமலோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மேலே போனா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சப்ளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இது இந்த சோச் பண்ணியிருந்தா அந்த சப்ளை எடுக்கலாம். ம் ஓகேங்களா? சோச் ஆமா. பண்ணியிருந்தா அந்த சப்ளை எடுக்கலாம். சோச் பண்ணாதனால ம் இந்த சப்ளைக்கு ரியாக்ட் பண்ண சான்ஸ் இல்லை. அப்போ இதில் போயிட்டு இதை எடுத்துட்டு இல்லைனா ரீஃபண்ட்மெண்ட் எடுக்காமல் நார்மலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது வீக்லி போகிறேன், ட்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பை சைடுல தான் இருக்கு அப்படி. இல்லை, ட்ரெண்டு இப்போ மேல போயிட்டு இருக்காங்க. ஐ மீன் சோச் ட்ரெண்ட்ன்றது அதான் சோச் பண்ணாமல் மேலே போயிட்டு எகைன் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சப்ளைல தான் கண்ட்ரோல் இருக்குது கரண்ட் மார்க்கெட். ஆமா. அந்த அவன் ப்ளே பண்ணுற அந்த விஷயம் புரியுதா ப்ரோ? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது புரியுது. டெய்லியில் இங்கே சோச் கொடுக்கணும். இருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். டெய்லியில் இந்த இடத்துல சோச் கொடுத்தா செல்லு. ஓகேங்களா? டெய்லியில் சோச் கொடுத்தா செல்லு. ரீஃபண்ட்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஹை இங்கே இருக்குது. ஓகேங்களா? ம். இந்த ஹை இங்கே இருக்குது. இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் பெண்டிங் இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல்லே போய் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறான். ஓகேங்களா? அப்போது இது வந்து பிஓஎஸ் ஆகுமா? ஆமா. ஆமா. இது பிஓஎஸ் ஆகும். வீக்லியோட டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது? இந்த 4 ஹவர் சரி டேல போய் மிட்டிகேட் ஆகுது. ஆல்ரெடி மிட்டிகேஷன் இன்னொரு கேண்டலை விட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான் வீக்லியில். ம் 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 ஆனால் டெய்லியில் நமக்கு சோச் நடக்கல. இந்த சப்ளை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் செல்லுக்கு தான் போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கீழே வந்து சோச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. சரி. இதை விக்கு விட்டோ இல்லை பாடி க்ளோஸ் பண்ணிட்டோ கீழே வந்து சோச் பண்ணுறான் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய லோ சோச்சாக மாறிடும். ரைட்டா? ஆமா. இங்கே இருக்கக்கூடிய லோ சோச்சாக மாறிடும். ம் மார்க்கெட் இப்போவே மேலே போகிறான் அப்படின்னா இந்த சப்ளையில் நிற்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. கரெக்டாக? ம் அப்போது மார்க்கெட் இங்கே ஹையை கொடுத்தான், இப்படியே கீழே வந்தான், இந்த டிமாண்டில் இருந்து மேலே போயிட்டு இந்த பிஓஎஸை பண்ணிவிட்டு இதை சோச்சாக கொடுக்குறான். இது இந்த இடத்துல இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் வீக்லியில் என்ன பண்ணுறான்னா மிட்டிகேட் பண்ணால் ஒரு கேண்டல் கீழே வந்துட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டு இப்போ இந்த லோவை எடுக்கிறான். இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவான் டெய்லியில். ம் நான் சொல்கிறது புரியுதா ப்ரோ? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? இல்லை ப்ரோ, இது லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்றதா? ஆப்ரேஷன் வைஸ் ஒரே இதுதான். நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல இவ்வளோ நாள் பார்த்துட்டோம். இப்போ இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். கரெக்டா? இல்லை, அதுக்கு சொல்லலை ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சப்ளை மிட்டிகேட் பண்ணுறான், சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு சோச் கொடுத்தா நம்ம செல்லு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதுக்குள்ளே என்ன விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த டிமாண்ட் இருக்குது, இது பிஓஎஸ், இங்கே டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் வந்தால் பையி. ஓகேங்களா? ஆனால் இங்கே சோச் நடந்தால் தான் செல்லு. சோச் நடந்தால் இந்த சப்ளைலேருந்து செல்லு. ஓகேங்களா? இப்போது இந்த ஹையை இந்த லோலாம் எப்படி ஹண்ட் பண்ண போகிறான்றதை நான் சொல்கிறேன். இது பண்ணுவானா பண்ண மாட்டானா தெரியாது. ஆனால் இந்த மூமெண்ட்லாம் நடக்கும். அதை நான் வந்து சொல்கிறேன். இங்கே பிஓஎஸ் இருக்குது, இந்த டிமாண்ட் இருக்குது, சப்ளையில் மிட்டிகேஷன் மார்க்கெட். ஓகே, இப்போது மார்க்கெட் எகெயின் இப்படி மேலே வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணானா இந்த பிஓஎஸ்க்கு பைன்னு சொல்லுவீங்களா? இல்லை அதே டைம் ஃப்ரேமில் எகெயின் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கு அப்போ செல்லுன்னு சொல்லுவீங்களா? அது வரைக்கும் நான் பைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், சாரி டெய்லியில் இருந்துக்கிட்டு அந்த ரீஃபைன்மெண்ட் தானே இல்லைங்களா? பட் மேலேருந்து வரும்போது அதோட பவர் தானே ஜாஸ்தியாக இருக்கும் சப்ளை ஜோனு. ஆமாம், இப்போது வீக்லியில் பார்க்குறோம் ப்ரோ. வீக்லியில் அது லைக் அதோட பவர் தானே ஜாஸ்தியாக இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இருங்க, இப்போ சொல்கிறேன். இப்போது வீக்லியோட சப்ளை இருக்குது. ஓகேங்களா? வீக்லியில் மிட்டிகேட் பண்ணிட்டான், ரீஃபைன்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால நம்ம டெய்லியை விட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போது டெய்லியில் இருக்கும். டெய்லியில் இந்த சோச் பண்ணால் நம்ம செல்லு, சோச் பண்ணாதவர்களும் இந்த டிமாண்டில் பை. ஓகேங்களா? சோச் பண்ணாதவர்களும் இந்த டிமாண்டில் பை. ஆனால் இந்த பை எப்படி பண்ணுறான்றத சொல்கிறேன். இங்கேருந்தே மேலே போகிறான். சரி, மேலே போயிட்டு இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டை தொடுறான். சரி, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து பை போனதும் கரெக்டு. இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து செல் பண்ணாலும் அதுவும் கரெக்டு. ஓகே, ஏன்னா
ரீஃபண்ட்மெண்ட்டுக்காக இப்போ மேலே போயிருக்கான் ஆமா. டிமாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு. சரி. இன்கேஸ் வந்து இப்போ இந்த சோர்ஸ் கொடுக்குறான் இங்கே கொடுத்துட்டு ஆ. அப்புறமா இப்படி மேலே போனான் அப்படின்னா அது வேணால் ராங்காக இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அதாவது இந்த சப்ளையில் போய் ஒரு ஹையை கொடுத்துட்டு சப்ளைக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே போகிறான். அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடுமா? இந்த ஹை ம், 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 ம். இந்த ஹை இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது ம். இங்கே விக்கு விட்டுட்டும் வரலாம், ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துட்டு இப்படி விக்கு விட்டுட்டும் வந்து கீழே வந்து சோர்ஸ் பண்ணலாம். இப்படியே வந்து சோர்ஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு மூவ் கொடுத்துட்டு இப்படி வந்து சோர்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட் மூமெண்ட், மேனிபுலேஷன் மூமெண்ட், சிம்பிளாக சொல்லணும்னா. இது ஓகே. குழப்புற மாதிரி இருக்கா ப்ரோ? ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப நான் எனக்கு பவர் எப்படி எதை கன்சிடர் பண்றது? இப்ப மேல போயிட்டு கீழ மறுபடியும் சோர்ஸ் குடுத்தான்னா ஓகே. அப்ப நம்ம வந்துகிட்டு சரி செல்லுக்கு ப்ரோ, தான் ட்ரை இருங்க ப்ரோ. பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பிளான் சொல்கிறேன். இப்போ இது வந்து டிமாண்டு, ஓகேங்களா? ஓகே. மேலே போயிட்டான், பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், பிஓஎஸ் ஆயிடுச்சு. இங்கே டிமாண்ட் எடுத்து பை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா வீக்லியில் ஸ்டில் ஏன்னா இது சப்ளை வீக்லியோட கண்ட்ரோல், சப்ளை கண்ட்ரோல். ஆமா. ஸ்டில் சப்ளை கண்ட்ரோல். நம்ம டெய்லியில் போயிட்டு பிஓஎஸ் பண்ணிட்டான், டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு டிமாண்டு கொடுத்துருக்கு, பிஓஎஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தான் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வரான். இப்போ புரியுது புரியுது. அதாவது ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வரான்னா 50%க்குள்ளே வரான். ஓகே. அந்த ரீஃபண்ட்மெண்ட்ன்றது 50%க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு இப்படி அடிக்கலாம். ஓகே. ப்ரோ இப்போ பிஓஎஸ் பண்ணும்போது சப்போஸ் அந்த மேலே இருக்க சப்ளைக்கு மேலேயே ஒரு விக்கு விட்டுட்டான் அப்படின்னா அப்போ இந்த சப்ளை ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து டிமாண்ட்ல திரும்ப பை போலாம் தானே? இருங்க ப்ரோ, இந்த சப்ளைக்கு மேலே இங்கே ஒரு ஹை இருக்குது. இப்போ இப்படி பாடி வந்து இப்படி நிறுத்திட்டு இங்கேருந்து அடுத்த சப்ளை வரைக்கும் இப்போ விக்கு விட்டாலும் இந்த சப்ளை தான் கண்ட்ரோல். ஓகே. ஏன்னா கரண்ட் ஹைன்றது இங்கே இருக்குது. இந்த ஹையை எடுத்தால் தான் பை. ஓகே ஓகே ஓகே. தெரியுதா? பிஓஎஸ் அண்ட் ஹை. ஓகே. இந்த ஹையை எடுத்தால் தான் பை. அது வரைக்கும் சப்ளை கண்ட்ரோல் தான். நமக்கு எப்போ வீக்லி சப்ளை வீக்லி கேண்டில் போய் பாடி க்ளோஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் ஃபெயிலியர். டெய்லியில் போயிட்டு பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் ஃபெயிலியர்னு எடுத்துக்க வேணாம். வீக்லியோட கேண்டில் அட் த வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த சப்ளைவை பாடி க்ளோஸ் பண்ணிட்டா ஃபெயிலியர். ஆனால் இப்போ அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகணும். ஏன்னா இது வந்து ஒரு டிசிஷனல் சப்ளை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகணும். அப்படி இல்லைன்னா டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரணும். அப்போது இங்கேருந்து மேலே போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டில் அடித்து கீழே கொண்டு வரோன்னா நல்ல ஒரு பெரிய மேனிபுலேஷன் இது. ஸோ இப்படி ரெண்டு விதமாகவும் நடக்கலாம். நம்ம இதில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டோ இல்லை இதுலேயோ வந்து நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா டிபி வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட் இல்லைன்னா அந்த ஹையில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஹை தான் அடுத்ததான் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறப்போகுது. எதுக்கு? இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி நிறையா ஹை அண்ட் லோலாம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே பண்ணுறான். ரீஃபண்ட்மெண்ட் வராமல் கொண்டு வரான். பிஓஎஸ் இருக்குது, டிமாண்டும் பெண்டிங்கில் இருக்குது, சோர்ஸ் இன்னும் நடக்கலை. டிசிஷனல் சப்ளையில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டே வரான், இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி கீழே வரலாம். ஏன்னா இந்த டிமாண்டுன்றது 4 hour. இந்த டிமாண்டுன்றது டெய்லி. சாரி ப்ரோ, மீட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. இன்கேஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் செல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய கேண்டில்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே இதை பிரேக் பண்ணிட்டானுங்கன்னா நம்ம செல்லுக்கு போயிடலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வீக்லி லைக் டெசிஷன் கேண்டிலாக இருந்தால் கூட டெசிஷன் ஜோனாக இருந்தால் கூட ஸோ அங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டான், கன்ஃபர்மேஷன் தொடலை. பட் மேபி இப்போ இருந்துக்கிட்டு அவன் வந்துட்டு இங்கேயே சிஹெச் கொடுத்துட்டான்னா ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாம். ஓகே. இன்கேஸ் அப்படி இல்லை, இந்த நீங்கள் டெய்லியில் சொல்கிறத டிமாண்ட் ரிஃபைன்மெண்ட்டை வச்சு அவன் மேலே போயிட்டு அந்த ரிஃபைன்மெண்ட்டை தொடர வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு பை போகலாம் இல்லையா? 4 hours பை போகலாம். ஆமாம்.
பேஸ் பண்ணி 4 ஹவர்ல இருக்கிற லைக் ஜோன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பை போகலாம் இல்லைங்களா? டிமாண்ட் ஆமாம், ஜோன்ஸை பேஸ் பண்ணி. பை போகலாம். ஓகே. இப்போ இந்த 4 ஹவர் டிமாண்டை விட வீக்லியோட சப்ளை பவர் அதிகம். பவர் அதிகம். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அந்த ரிஃபைன்மெண்ட் போறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது நம்ம பார்த்துட்டு ஸ்டாப் பண்றது பெட்டர் இல்லைங்களா? ஆமாம். அப்போ இந்த டிமாண்ட்ல நம்ம பை போறோம்னா இந்த ஹையிலே முடிச்சிடணும். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ சிம்பிள், இப்போ இங்க கீழே வருது அப்படின்னா இங்க ஒரு சப்ளை இருக்கு. சும்மா இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இந்த சப்ளை எடுக்க மாட்டோம், இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போ ஓவராலா இந்த ஹை ஒரு லிக்விடிட்டி. அப்படியே அதுக்கு மேலே போனா இந்த ஹைக்கு மேலே எந்த ஒரு சப்ளையும் இல்லை. அப்போ இந்த ஹையும் லிக்விடிட்டி. அப்போ இதுல பை பண்றோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஓகே, டிபியா இருக்கணும். ஓகே. ஸோ இதில் பை பண்ணி ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டு ரீஃபைன்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய செல்லும் நடக்கலாம். இல்லைன்னா ம், இப்படியே வரலாம் பை, சரி செல்லு இப்படி ம். வந்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான், ஓகே, ஓகே, ஓகே. கொடுத்து ம். வருவான். ஓகேங்களா? இது நடக்கட்டும். எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் யூடியூப்ல கூட வீடியோ போடுறேன். ஸோ ஒரு ஓகே. நாலேஜுக்காக சொன்னேன். இது அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? வீடியோ மறுபடியும் கூட பாருங்க. இது அண்டர்ஸ்டாண்டா? இது நான் ஆ, என்ன சொல்ல வரேன்ட்டு. ஓகே ப்ரோ. திரும்ப புரியுது. பார்க்கலாம். புரியுது ப்ரோ. ஏன்னா இப்ப இந்த சப்ளைட் ஜோன்ல கூட நம்ம அந்த என்ன டெசிஷன் எடுக்கிறோன்றது நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஆமா. இது ஆல்மோஸ்ட் அது வீக்லி சப்ளைல உட்காந்துட்டு இருக்கு. ஸோ ம். இந்த இடத்துல நம்ம பை போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆமாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 கன்ஃபர்மேஷன் பார்க்குறது கூட பெட்டர் தான். ஓகே. ஏன்னா சப்ளை கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம இங்கே பை போகிறோம்னா அது ட்ரெண்டுக்கு எகென்ஸாக போகிறோம். அப்போ அது ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ம். இடத்துலேருந்து ஒரு 2 கன்ஃபர்மேஷன் பார்த்தா பெட்டர். அதாவது 4 ஹவர்ஸ்ல 2 கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா நம்ம 4 ஹவர் ம். போயிடணும். ம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் இது. இதில் வந்து நமக்கு 2 ஹை பிரேக் பண்ணணும். ம். இப்படி இருக்கானா 2 ஹை பிரேக் பண்ணணும். அது ஒரு 3 டைப் சொன்னேன்ல, அதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். ஓகே. ஓகேங்களா? இது வந்து 4 ஹவர். இதை மிட்டிகேட் பண்ணோன்னா எந்த டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன்? 15 minutes. 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் 2 ஹையை பிரேக் பண்ணும். அப்படி மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையை பிரேக் பண்ணுவான், கீழே டிமாண்ட் இருக்கும், அங்கேயும் என்ட்ரி எடுத்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிடுவான். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. ஓகே. ஏன்னா 2 ஹையை பிரேக் பண்ண முடியாது. ம். இப்படி பிஓஎஸ் இருக்கும், சோச் இருக்கும், டிமாண்ட் இருக்கும். டிமாண்டில் என்ட்ரியும் எடுப்பான், எடுத்துட்டு அப்படியே மேலே போயிட்டு டப்புன்னு கீழே விழுந்துருவான், சோச் கொடுத்துருவான். ம். ம். அப்போது இந்த இடத்துல பண்ண அந்த மேனிப்புலேஷன் ஃப்ளிப்பு. இதில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு செல் அடிக்கலாம். நம்ம ஒரு லாஸ் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு செல்லு அடித்து அதை கவர் பண்ணிடணும். ஃப்ளிப்பில் தான் அதை பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கேன். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸ்டில் எங்கள் கோல்டில் ஒரு கோல்டா யூரோஸ்டியா கோல்டு சாரி யூரோஸ்டி. இதில் வந்து ஒரு லாஸு. ஓகேங்களா? எனக்கு இந்த டிமாண்டில் எக்ஸ்ட்ரீமில். அப்போ ஃப்ளிப்பு வந்து நான் இதை எடுக்கிறேன். இதில் 15 மினிட்ஸ் போகிறேன், லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இதில் வந்து ஒரு என்ட்ரி வந்து போடுறேன். ஓகேங்களா? டிபி எங்கே ப்ரோ வைக்கணும்? எஸ்எல் எங்கே வைக்கணும் சொல்லுங்கள். எஸ்எல் மேல இருக்க அந்த ப்ரீவியஸ் ஹை தான். இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே. டிபி இங்கே தான் வைக்கணும். ம். ஓகேங்களா? நான் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட் வருவான்ட்டு இங்கே வச்சுருக்கேன். வந்தானா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு என்ட்ரி போயிருக்கோம். இது வந்து லாஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் நான் போயிருந்தேன் எஸ்டர்டே. ஓகே, இப்படி ஒரு என்ட்ரி போயிருக்கோம், இது லாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ளிப்பில் உடனே எடுத்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். லாஸை விட கொஞ்சம் அதிகமாகவே ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்மளோட மோட்டிவ் என்னென்னா லாஸை ரெக்கவர் பண்ணி நம்ம கேபிட்டலை ஹெல்த்தியாக கொண்டு வந்துடணும். அதுதான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கு ஃப்ளிப்பு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் ஃப்ளிப்பு வந்து பவர் அப்படின்ட்டு சொல்கிறேன். உடனே எடுத்துகிட்டு போவான். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஃப்ளிப்பு பார்க்குற சோச்செல்லாம் எடுத்து பாருங்கள். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம லாஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அந்த லாஸோட ரேஞ்சை இந்த இடத்துல போடுங்க, அதே ரேஞ்சு வருதா அப்படின்ட்டு. அந்த லாஸை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணும், மார்க்கெட்டே அதை கொடுக்கும்.
அது நமக்கு தான் தெரியறதில்ல. அதை நம்ம பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணி வரணும். ஸோ அந்த சிஹெச்ஓசிஹெச் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வர ஃப்ளிப் எடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கணுன்றீங்க. என்ட்ரி எடுக்கணும். ஆமாம், ஓகே டைரக்ட் என்ட்ரி போடுறதே பெட்டர் தான், கிடைக்கும். ஓகே சரி ப்ரோ, சரி ப்ரோ, கிளாஸுக்கு போயிடலாமா? போலாம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்ததில் ஒரு ட்ரேடு செட்டப் வந்து என்னோட ஐடியாவில் நான் பில்ட் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகேங்களா?